டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம். தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள். மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 9789251125. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி கார்த்திகா அவர்கள். வழக்கமாக நீங்கள் ஒரு கவுன்சிலர் இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, எதுக்குப்பா பண்ணுறீங்க, இந்த தம்பி தங்கிகள்லாம் இவர் ஏமாறாதீங்க, சீக்கிரமாக கட்சி விட்டு வெளியில் வந்துடுங்க அப்படின்லாம் திருமுருகன் காந்தி போன்றலாம் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா இவருடைய வாக்கு உயர்வு உறுதியாயிருச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு தவிர்க்க முடியாத சக்தி ஆயிடுச்சு. உடனே டெபாசிட் வாங்கினீங்களா, டெபாசிட் போச்சு பாத்தியா, இதுதான் சன் நியூஸ்ல தலைப்புச் செய்தியாவே நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. டெபாசிட் இவங்கெல்லாம் உண்மையிலே இந்த பெரியார் திடல் வசிப்பாளர்கள்லாம் கதறுவதை பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த தமிழ் திமிரு ஏறிக்கிட்டே போகுதுனே. இந்த தோசை மாறனாக இருக்கட்டும், திருமுருகன் காந்தியாக இருக்கட்டும், சுபவியாக இருக்கட்டும், திமுக காரங்க, அது முக்கியமாக எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் குணசேகரன் அவர்கள் கதறுவதை பார்க்கும்போது என்னடா டெபாசிட் வாங்கினா செத்து போயிடுவாங்க போலே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஏன்னா இதில் நான் பெருசாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நல்லாட்சி நடக்குது, 4 ஆண்டுகள் நடக்குது. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு சொல்லி கொடுக்குறீங்க. கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க. தமிழ் புதல்வன் சொல்லி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க. அப்படி இருந்தும் நீங்கள் ஓட்டுக்கு 5000 ரூபா காசு கொடுத்து, கள்ள நோட்டு கொடுத்து, கள்ள ஓட்டு செலுத்தி இப்படித்தான் நீங்கள் வாக்கு வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க உண்மையிலே வெற்றி பெற்றீங்கன்னா நீங்க அந்த வெற்றியை கொண்டாடி இருப்பீங்க. ஆனா நீங்க உண்மையிலே பெற்றது தோல்வி. உங்களோட வெற்றி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலதான் நாங்க நேற்று நிம்மதியா மகிழ்ச்சியா தூங்க போனோம். ஏன்னா என்னுடைய கெஸிங்ஸ் எப்பவுமே ஓரளவு சரியா இருக்கும். ஓரளவு இந்த தொகுதி இவ்வளவு வாங்குவோம், இப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கெஸிங்ஸ் தான் போவோம். ஆனா நானே சொல்றேன், அதை விட அதிகமான வாக்குகள் தான் நம்ம வாங்கணும் ஈரோடு கிழக்குல. ஏன்னா போன முறை ஈரோடு கிழக்குல 12,802 வாக்குகள் வாங்கணும். அதை விட 2 மடங்கு வாக்கு எங்களுக்கு 0.5% தான் டெபாசிட்டுக்கான இதே போச்சு. எங்களுக்கு அது சிக்கலே இல்லை. நாட்டில் 1000 கோடி பணத்தை மக்கள் வரி பணத்தை நீங்கள் லஞ்சமாக சுருட்டிட்டு போகிறேன். எங்களுக்கு டெபாசிட் பணம் தான் முக்கியமா? நாங்கள் அதை பற்றி கவலைப்படலப்பா, இது மக்களுக்காக கொடுத்ததாக நாங்கள் வச்சுக்கிறோம். எனக்கு அதெல்லாம் சிக்கலே கிடையாது. போன வாட்டி பார்த்தேன், N95 மாஸ்க் வாங்கினதுல 83 லட்ச ரூபா நீ ஊழல் பண்ணியிருக்கேன். மக்கள் பயணிக்கக்கூடிய அரசு போக்குவரத்து பேருந்துகள்ல 3 கோடி ரூபாய் ஊழல் அடிக்கிற. நீ எல்லாம் காசை பத்தி பேசல. ஓய்வூதியத்துல 4000 கோடி, ஓய்வூதியத்துல 4500 கோடி, பிஎஃப் பணத்துல 1500 கோடி ரூபாய், ஆக்சிடென்ட் செஸ்ல 500 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போறீங்க. நீங்கெல்லாம் எங்களை பத்தி கேட்கலாமா? எங்களுக்கு என்னன்னா, இவங்க திருமுருகன் காந்தியாக இருக்கட்டும், மற்ற திடல் வசிப்பாளர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா, இந்த 15.5 விழுக்காடு 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிச்சிச்சு அப்படின்னா இவங்களை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஏன்னா இவன் பண்ணி வச்சிருந்தது எல்லாமே ஊழல்னே. எந்த இடத்துல போனாலும் ஊழல் இல்லாம இருக்காது. கோயிலில் சாமி கும்பிட போறோம், அந்த சாமி கும்பிடுற போகிற இடத்துல ஊழல் பண்ணி வச்சிருக்கலாம். நீங்கள் நம்ம போன வாட்டி பார்த்த இந்த மாதிரி நகைகள், இந்த விலை மதிப்பற்ற இந்த சிலைகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு பொக்கிஷ அறை, செக்யூரிட்டி ரூம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி 303 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க. அந்த 303 கோடி ரூபாய் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒதுக்கப்பட்டது. PK சேகரபாபு எங்கே பதுக்கி வச்சிருக்கிறாருன்னு தெரியல. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் ஊழல் இருக்குது. வச்சு 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 செஞ்சாலும் 5 ஆண்டு காலம் பத்தாது நமக்கு. அதனால் பெரிய கோட்டை தான் திராவிட கோட்டை. ஒரு செங்கல் உருவுறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த செங்கல் உருவோட 15.5 விழுக்காடு வாக்கு, 15.5 விழுக்காடு வாக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேனே 4லேருந்து 5 எம்எல்ஏக்கள் உறுதியாக உள்ள போவாங்க. இதில் மட்டும் இன்னும் 10 மாதம் ஆட்சி இருக்குது, இவங்க திராவிட மாடல் ஆட்சி இருக்குது. அதில் ஒட்டுமொத்தமாகவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி
உங்களுக்கு தெரியலன்னா திமுக எப்பவுமே வந்து தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் மெயின் பிளேயர் கிடையாது, சப்ஸ்டியூட். 1952 முதல்ல தேர்தல் நடக்குது, இந்தியாவுக்கே முதல் தேர்தல் நடக்குது. அப்போ 1952 இருந்து 67 வரைக்கும் 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் இருக்குது. அதன் மூலமாக எழுந்த அந்த ஆன்டி இன்கம்பன்சி, இந்த அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் வந்து 1967 திமுக வந்து ஆட்சி அரியணை ஏற்றுது. அதுவும் மிக குறிப்பாக 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து எம்.ஆர். ராதா அவர்கள் தொண்டையில பார்த்து சுட்டுறாரு. அந்த கட்டுப்போட்ட படத்தை வச்சுதான் வந்து திமுக வந்து தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் ஒட்டி சூரோட்டி ஒட்டி வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க. எம்ஜிஆருக்கு மட்டும் அந்த குண்டடி படலை அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் திமுக கூப்பிட தான் உட்காந்துருக்கும். அதனால வந்து 67 அவங்க வந்து அப்படிதான் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1977 இருந்து 87 எம்ஜிஆர் இறக்குற வரைக்குமே அதிமுக ஆட்சி தான். அப்போ அந்த 10 ஆண்டுகள் வந்து திமுக வந்து கூப்பிட்டு தான் உட்காந்துருந்தது. அடுத்து திரும்ப ஜெயலலிதா வராங்க. ஜெயலலிதா வந்து ரொம்ப ஆட்டம் போட்டாங்க. அதுக்காக தான் வந்து கருணாநிதிக்கு வந்து வாக்களிச்சாங்களே தவிர கருணாநிதி வேணும்னு சொல்லி யாருமே எப்பயுமே வாக்களிச்சது இல்லை. முதல் தேர்வு வந்து திமுகவை இருந்ததே கிடையாது. சப்ஸ்டியூட் பார்ட்டி தான் இவங்க, சப்ஸ்டியூட் பெயர் தான். அதனாலதான் ஜெயலலிதா அவர்கள் கூட தொடர்ச்சியாக 2011 இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது. இவங்க ஆட்சி வேணும்னு சொல்லலாம் இல்லை, அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி இதை தேர்ந்தெடுக்கிறாங்க தவிர அந்த மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து இந்த திமுக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக எங்கேயுமே இல்லை. அப்போ நாம் தமிழர் கட்சி அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்வதற்கான பெருமளவில் வெல்வதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கருணாநிதி கிடையாது. 1984 தேர்தலில் எம்ஜிஆருக்கு வந்து அப்போ வந்து அவருடைய இமேஜ் வந்து ரொம்ப உயர்ந்திருந்தது. எப்படி போனாலும் எம்ஜிஆர் தான் ஜெயிப்பாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. கருணாநிதி என்ன பண்ணாரு, எம்ஜிஆருக்கு எதிராக தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சட்ட மேலவை இருந்தது, அப்பர் ஹவுஸ் இருந்தது, நமக்கு சட்ட மேலவை உறுப்பினராக மாறிட்டார் தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லி. இவன் சொல்லுவான் கருணாநிதி போட்டியிட்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றார் அப்படின்னு. உங்களால் ஒரு தேர்தலில் போட்டியிடவே இல்லையா, அப்புறம் கிட்ட ஓடிட்டாரியா? நாங்கள் அப்படி இல்லை, எல்லா தேர்தலையும் போட்டிடுறோம், தனித்து போட்டிடுறோம், கூட்டணிலாம் போட்டிடுறோம், மக்கள் காசு கொடுக்காம வந்து போட்டிடுறோம். இந்த மாதிரி திமுக ஒரு தேர்தல் நிற்க முடியுமா? முடியாது. அதனால நான் சொல்றேன், இவங்களுக்கு வந்து இவங்களுடைய வெற்றி ஒரு போலித்தனமான வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு உறுதியாக தெரியுது. எங்களுடைய வெற்றி, எங்களோட தோல்வி கூட நேர்மையாக நாங்கள் வாங்கிய வாக்குகளுடைய ஒரு பலமாக நாங்கள் பார்க்குறோம். அதனால் வந்து கருணாநிதி மாதிரி நாங்கள் வந்து புறம் எதுக்கிட்டு ஓடலை, எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் இன்னும் மேலும் வந்து எங்களுடைய அமைப்பை, இயக்கங்களை வலுப்படுத்தி கொண்டு, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்கிறபடி வலுப்படுத்தி கொண்டு நாங்கள் 26 தேர்தலை சந்திப்போம். அப்போ பார்ப்போம் யார் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். வந்து அது ஒரு சிக்கல் இல்லை, பார்ப்போம். 26க்கு இன்னும் எத்தனை மாதங்கள் இருக்குது? சில மாதங்கள் தானே இருக்குது. மிக்க நன்றிங்கம்மா. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.